கைஸ் ஃபைனலி நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்வல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்னே வந்து சொல்லுவேன். ரொம்ப நாளாகவே இந்த ட்ரெய்லருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறோம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து ஸ்பைடர்மேனோட கடைசி படம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற படம்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா டூம்ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ரொம்ப சோகமாக வந்து ஒரு ஸ்கை ஸ்கேப்பர் மேலே தலைகீழ வந்து தொங்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து எப்படி இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்னு ஒரு சீரிஸ் அனிமேட்டட் சீரிஸில் நம்ம கொயினோட சேர்ந்து உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த சீனை பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அதையுமே தாண்டி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்க்குறாரு. அதில் நம்ம நெட்டும் எம்ஜேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MITக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்துட்டு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காரு. ஸோ இதிலே வந்து என்ன போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காரு ஆள். கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நோ வே ஹோமில் நம்ம டாக்டர் ஸ்பெல் போட்ட அந்த ஸ்பெல்லுனால ஸ்பைடர்மேன்ற ஒருத்தன் இல்லவே இல்லை. அவன் யாருன்றதே தெரியாது. நம்ம எம்ஜே நர்டு அவன் ஃப்ரெண்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சைரன் சத்தெல்லாம் வந்து ஒலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மாட்டிட்டு அப்படியே பின்னாடி சாய்வார். ஸோ இந்த சீன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் நம்ம ஸ்பைடர்மேன் நின்றுட்டு இருப்பார்ல. ஸோ அந்த டைமில் அவர் கீழே பார்க்கும்போது பயங்கரமாக வந்து பயப்படுவார். நமக்கே தோணும் என்ன யானி ஸ்பைடர்மேன் யானி அப்படின்றது மாதிரி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேல பார்க்க போகிற ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடல்ட் ஸ்பைடர்மேன். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக மாறின ஒரு ஸ்பைடர்மேன். அப்படியே அந்த பில்டிங்லேருந்து சாஞ்சிடுவார். சாஞ்சிட்டு அப்படியே வந்து கீழே அந்த ஷார்ட்டில் காட்டும் போது அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம டாம் ஹாலண்ட் போடுற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவராக வந்து கையில் தச்சது. அந்த துணியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் கீழே குதிக்கும் போது அவர் எந்த அளவு மென்டலாக ஸ்ட்ராங் ஆயிருக்காரு ஹோம் கமிங்லேருந்து இதில் எப்படி எந்த அளவு வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்காரு அப்படின்றது நீங்களே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆயிருந்தாலுமே இன்னுமே அவருக்கு வந்து அந்த வெர்ச்சுவல் வெப் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதை போர்ட்ரேட் பண்ண விதமாக அவங்க எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நெட்டும் எம்ஜேவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அப்போ வந்து ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று மாட்டிருப்பாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவருக்கு இன்னும் வெப் வந்து வரல. அவர் இன்னும் மியூட்டன்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் கீழே குதிச்சுட்டு போயிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர்மேனோட கண்ணை மட்டுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அயன்மேனுக்கு மட்டும்தான் மாஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இனிமேல் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் கையில் ஒரு லெட்டர் வச்சுட்டு உட்காந்துருப்பார்ல. ஸோ அதுக்கு பின்பக்கம் என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. முன் பக்கத்தில் நான் பாஸ் பண்ணி பார்க்கும்போது ஹாய் என் பேர் வந்து பீட்டர் பார்க்கர் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் நோவே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்பெல் வந்து ஸ்பெல் போட்டார்ல. ஸோ அதெல்லாம் வந்து எழுதி நம்ம நெட்டுக்கிட்டேயும் எம்ஜேக்கிட்டையும் கொடுக்கலாம். அவங்க எப்படியாவது இப்போ இந்த சீனில் வந்து என்ன போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு என்னோட நினைவு வந்து வந்துடாதா அப்படின்றது மாதிரி நம்ம டாம் ஹாலண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதிலே வந்து தெரியும் தலைவன் ரொம்பவே வந்து டிப்ரெஷனாக வந்து இருக்கான் அப்படின்றத. இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே வந்து நாட்டியாக சுட்டித்தனமாக தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இவ்வளோ டிப்ரெஷனாக வந்து இருக்கானே. நல்லா ஹாப்பியாக ஃபன்னியாக இருக்க ஒரு கேரக்டர் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கிறத பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ளே அவரோட ட்ரெஸ்ஸை வந்து துவைக்க போட்டிருப்பாரு. அப்படி துவைக்க போட்டிருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்தளவு ஒரு டிப்ரெஷனில் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தள்ளப்பட்டார். ஏன்னா MCUலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கேரக்டர்னா அது வந்து தார் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவரோட அப்பா இழந்துட்டாரு, அம்மா இழந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இழந்துட்டாரு. அப்படி இழந்த சமயத்தில் அவர் வந்து மோஸ்ட் பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகி சரக்கெல்லாம் அடிச்சுட்டு தொப்பெல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்தளவு ஒரு மோஸ்ட் டிப்ரெஷனான ஒரு கேரக்டரில் இருந்திருப்பாரு. ஆனால் நம்ம தார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையன். இவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய டிப்ரெஷன் வந்து கொடுத்துருக்கீங்கன்றது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஆண்ட் மேரியே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவரோட ஆன்டி மேரியை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாரு. அப்பா மாதிரி நினச்ச டோனி ஸ்டார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனாக இருக்கணும். அவரோட ஃப்ரெண்ட்ஸு யாருமே வந்து அவர் கிடையாது, லவர் வந்து கிடையாது. இவ்வளோ விஷயத்தையுமே தாண்டி ஸ்பைடர்மேனாக வேறு இருக்கணும். இவ்வளோ விஷயத்தையுமே எப்படி அவர் வந்து ஃபேஸ் பண்ண போகிறான்றது தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து தோணுச்சுன்றது தெரியல. அந்த மாஸ்க் வந்து வாஷிங் மிஷினில் சுற்றுச்சு இல்லையா, அதையும் கேமராவில் காட்டினாங்க அப்படின்னா நம்ம பீட்டர் பார்க்கரோட வாழ்க்கையே வந்து இப்போ சுற்றிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க போல இருக்குது. எனக்கு டக்குன்னு இந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாவியை ஒன்று ரிவார்டாக வந்து கொடுப்பாங்க, கிஃப்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MJ நெட்டு வந்து சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து ஷார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாவியுமே கையில் வச்சுட்டு தலைவன் வந்து டிப்ரெஷனில் உட்காந்துருக்கான். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த அளவு டிப்ரெஷனாக இருக்கனால தான் தலைவன் வந்து மியூட்டன்ட் ஆகிறான் போல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு பில்டிங் மேலே இருந்து கீழே குதிக்கிற வந்து காட்டுவாங்க. ஒரு ரொட்டேஷன் ஒன்று பண்ணி கீழே விழுவார். அந்த ஸ்விங்கிங் ஷாட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியாகணும். பொதுவாக நம்ம ஸ்பைடர்மேன் படத்தோட வேற லெவலில் வச்சிருக்காங்க அந்த ஷாட்ஸ் எல்லாமே. அந்த
அந்த ஸ்விங்கிங் ஷாட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வந்து சுட்டுட்டே இருப்பான். நம்ம தலைவனும் அதை இறங்கி திரும்பி பார்க்கலாம் எவன்டா அதுன்னு பார்க்கறதுக்குள்ளே வேற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் வந்து முட்டுவான். அது யாரான்னு பார்த்தா நம்ம பனிஷர். இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி அப்படின்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஃப்ராங்க்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேபி 2 பேரும் ஏற்கனவே பழகிருக்கலாம், 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கலாம். ஸோ என்ன ஃப்ராங்க் நீயாண்டா என்னை வந்து வண்டியில் நிற்ச அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாரு ஸ்பைடர்மேனு. ஸோ நம்ம ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே சுட்டுருவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வாயிலே சுட்டுறதுக்காக நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார், வந்து ஒரே எத்து ஒன்று விட்டுருவார் நம்ம பனிஷரை. நம்ம சிவில் வாரில் விட்டார்ல, அந்த மாதிரி சிவில் வார் படத்தில் வந்து கேப்டன் அமெரிக்கா விடுவார்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷருக்கு வந்து விட்டுருவார். ஸோ நம்ம பனிஷரை வந்து பார்த்தீங்கன்னா திட்டலான்னு போகும்போது வாயிலே வந்து வெப்ப விட்டுருவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிங் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ அந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பீப்பிங் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வாயிலே வந்து வெப்ப விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் போயிடுவார். இதுக்கப்புறம் வர ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சுன்றது சொல்லுவேன். நம்ம எம்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜே வந்து தொட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம டாம் அண்ட் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக வந்து பாப்பாப்புல எவ்வளோ கஷ்டத்தையா அவனுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து மயங்கி கீழே உள்ள மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த சீனுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து மியூட்டன்ட் ஆகி அந்த சிலந்தி வழியை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிக்கிறான். அப்போ நம்ம தலைவன் எதுவுமே போடல நினச்சிருந்தேன், அண்டர்வேர் போட்டிருந்தான். இந்த மியூட்டன்ட் ஆனாலே என்னன்னு வந்து தெரியல, தலைவனோட மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கு. அந்த டைமில் வந்து அவன் வந்து வெப்ப விட ஆரம்பிச்சான். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான் நம்ம கிட்ட தான் அந்த கஃப் இல்லையே அப்படின்றது மாதிரி. ஸோ கீழே விழும்போது தான் ரியலைஸ் நேச்சுரலான வெப் வந்து அவனுக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை ஏதோ ஒரு மிஷினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஷினை வந்து என்ன டிசைன் பண்ணியிருக்கா, யார் டிசைன் பண்ணிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி போல இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ப்ரூஸ் பேனரை வந்து மீட் பண்ண போவார்ல. ஸோ அந்த டைமில் நோட் பண்ணி அப்படின்னா ஒரு கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டுப்பார்ல. ஸோ ஹல்கில் வந்து அந்த ஹல்க் வெளியே வரக்கூடாதுன்றதுனால ஒரு பேண்ட் போட்டுப்பாரா. ஸோ அந்த கண்டினியூட்டியை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஒரு கண்டினியூட்டியில் அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மியூட்டேஷன் வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ரூமை காட்டுவாங்க. ஸ்பைடர்மேனோட ரூமை காட்டுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வெப்பாக அடிச்சு வச்சிருப்பாரு. என்ன ஆர்கானிக் வெப்புன்றதுனால இப்படியே அடிச்சு வைப்ப, என்னதான் நிறைய வந்தாலுமே ஓரளவு தானே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ ஒரு வெப்பை வந்து இழுத்து விட்டு பறந்து போவார். பறந்து போகும்போது இந்த டெக்னிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவார் போல. போயிட்டு ஒரு டேங்க் மேலே போயிட்டு முட்டிப்பாரு. என்னதான் டிப்ரெஷனான ஸ்பைடியாக இருந்தாலுமே இந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா யாரே வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு கதவு க்ளோஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது யாருன்றது நிறைய ரூமர்ஸ் வந்து போக ஆரம்பிக்குது. சாடி சிங்க்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து யாருன்றதை கன்ஃபார்மே பண்ணலை இப்போ வரைக்குமே. ஸோ அது யாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூசிங்கான சீன் வந்து சொல்லுவேன். ஒரு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கரை வந்து ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு கிளவி ஒன்று உட்காந்துருக்கும். ஸோ அந்த கிளவி வந்து ஒன் ஆஃப் த சோல்ஜரை பார்க்கும்போது அதுக்குள்ளே உள்ள சோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜருக்குள்ளே போகிற மாதிரியும், அந்த சோல்ஜர் வந்து மேலே இருக்கவனை பார்க்கும்போது அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக வந்து இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அது யார் பண்ணுறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ரீவீல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த வில்லன்றதை பார்த்தீங்கன்னா ரீவீல் பண்ணவே இல்லை சரியாகவே. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுது. அடுத்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர் ஒன்று காமிக்கிறாங்க. இதுவும் சாடி சிங்க்ன்றது மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிறாங்க. இன்னும் சாடி சிங்க் என்ன கேரக்டர்ன்றதே சொல்லலையா, அதுக்குள்ளே இதுதான் சாடி சிங்க் அதான் சாடி சிங்க் சொல்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்றதே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்ஃபார்ம் பண்ண வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் தான். ஸோ ஒரே ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அது என்னன்றது தெரியல. அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ஷாட்டில் என்னன்னா மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ உண்மையெல்லாம் சொல்லிட்டாரா என்னன்றதை முழுசாகவே வந்து தெரியல. ஜஸ்ட் ஒரு ஷாட்டில் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மாஸ்க்கை கழட்டவே இல்லை. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் உண்மையை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒன்று நெட் இல்லை எம்ஜே, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தாங்க பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. அண்ட் இன்னொரு முக்கியமான காட்சி, இதை வந்து நான் யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் தான் சர்ச்சே பண்ண ஆரம்பித்தேன் கூகுளில். இந்த காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷாட்டை வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த 2 ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்லேருந்து அப்படியே வந்து எடுத்தாங்களாமா அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான். அந்த காமிக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேமாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அந்த ஷாட் தான் வந்து வச்சிருக்காங்க இதுலையுமே. அதுக்கடுத்து டொரண்டோவில் ஆட் நிஞ்சா ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சாஸ் எல்லாருமே ஒன்றா வருவாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும் தனியாக எகிரி குதிச்சு போவார். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கடைசியாக அந்த ஸ்பைடர்மேன்ற ஒரு பேரை போட்டு முடிச்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னா வந்து முடியலை. கடைசி சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கரும் அவர் ஃப்ரெண்டு நெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம எம்ஜே வருவாங்க. ஸோ அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம பீட்டர் பார்க்கர் சொல்லுவார் நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நம்ம எம்ஜே வந்து ஃப்ரெண்ட்லி நேபரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டால் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து பொறைய ஏறிட்டோம். அந்த
சீனில் அந்த ஷாட்டில் பேக்ரவுண்டனால நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஸ்பைடர்மேனோட ஃபோட்டோலாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. லிட்டரலி நம்ம ஸ்பைடர்மேன்னா யாருனே வந்து தெரியாது. ஸோ அந்த வேர்ல்டில் ஸ்பைடர்மேன் வந்து கிடையாது. அப்படி இருக்க நேரத்தில் எதுக்காக அவங்க வந்து அதெல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மர்மமாகவே இருக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிரவுண்டட் படமாக தான் வந்து இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கிரவுண்டட் படமாக தான் இருக்குது. இந்த மல்டிவர்ஸ் கில்டிவர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தேவையில்லாமல் வந்து குட்டையை குழக்காமல் இருங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த அளவு இதை வந்து நோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் வந்து அந்தளவு நோட் பண்ணி நான் வீடியோஸ் வந்து போட்டது கிடையாது. ஒன்லி மூவி ரிவ்யூஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோட இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.